இப்ப நான் ஒருத்தர் சொல்றேன் அந்த எல்லா புகழும் முருகனுக்கு என்றுங்க சார். கண்டிப்பா நீங்க 2024 பாருங்க, எல்லாருமே இந்த வாசகத்தை சொல்லுவாங்க, முருகர் சொல்ல வைப்பாருங்க சார். முருகரை ஒரு நாள் ஒரு வாட்டி நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தா கூட அவர் உங்க கையை கெட்டியா பிடிச்சிருவார். நீங்க விட்டுட்டு போனாதான் விட்ட தவிர அவர் விடவே மாட்டார். நீங்க இன்னும் மேல ஸ்ட்ராங்கா புடிச்சுதான் போடுமே தவிர முருகர் விட்டாருன்றது சரித்திரமே கிடையாது. முருகரை கும்பிட ஆரம்பிச்சிட்டாலே அவங்க இந்த ஜென்மம் இல்லாம இந்த தலைமுறை இல்லாம அவன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த கலியுகம் முடிய இத்தனை வருஷம் இருக்குன்னா அது ஃபுல்லாவே முருகர் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிடுவார். முருகர் உங்க கூட இருந்து உங்க பக்திக்கு அவர் பரிசு கொடுத்துட்டு பதிவர் சந்தேகத்திலேயே முக்காவாசி கடல் வந்திருப்பான், பாதி சந்தேகத்தை விரக்திலேயே அவன் கர்மா விடாம தட்டி விட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. அப்படி உடனே ரிசல்ட் கேக்குறாங்களே, எல்லாருமே கிடைச்சிருது இல்லைங்க சார். போது இவங்க அந்த பக்தியில ஒரு சிறு டவுட் இருந்தா கூட உங்களுக்கு கிடைக்காது. பக்தனுக்கும் தெய்வத்துக்கு நடுவுல எந்த ஆகமும் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க சார். பக்தன் தெய்வம் ரெண்டு பேரும் ஒன்று நெஞ்சிட்டாலே அதுக்கு நடுவுல எந்த ஒரு விதி சாஸ்திரமும் கிடையாதுங்க சார். அவரு நீங்க பக்தன் வெளியில இருக்கான்ற போது அவன் உள்ள